மேனகா. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 20. சமய சஞ்சீவி ஐயர். மயிலாப்பூரில் கடற்கரையின் ஓரத்தில் சென்ற அகன்ற சாலையில் அழகிய பெருத்த பல பங்களாக்கள் அடுத்தடுத்து அமைந்திருந்தன. அவற்றின் வாயில்கள் கடல் முகமாய் இருந்தமையால் இனிய காற்று பங்களாக்களின் உட்புறத்தில் எப்போதும் ஜிலுஜிலுவென்று வீசி அவற்றில் வசிப்போரை ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்தி வந்தது. இத்தகைய உன்னதமான பங்களாக்கள் ஒன்றிலேதான் பெண்ணரசியான நமது நூர்ஜகானுடைய தந்தை கான் பகதூர் பெரிய தம்பி மரக்காயர் வசித்து வந்தார். அவர் தலைமுறை தலைமுறையாக பெருத்த செல்வந்தராக இருந்தவர்களின் குடும்பத்தில் தோன்றிய சீமான். நற்குணம், நல்லொழுக்கம், திறமை, கல்வி முதலிய சிறப்புகள் வாய்த்த உண்மையான பெரிய மனிதர். முன்னரே கூறப்பட்டபடி அவர் சென்னை துரைதனத்தாரின் நிர்வாக சபையில் ஒரு அங்கத்தினராவார். அவர் அதற்கு முன் பல ஜில்லாக்களில் கலெக்டர் உத்தியோகம் செய்து யாவராலும் நன்கு மதிக்கப்பெற்றவர். அவருக்கு வயது 50 இருக்கலாம். கட்டுத்தளர்வடையாத தடித்த உடம்பையும் சிவப்பு நிறத்தையும் கொண்டவர். பதற்றமில்லாத நிதான குணமும் உண்மையான மன உருக்கமும் வாய்ந்தவர். அவருக்கு ஆண் மக்கள் பிறக்கவில்லை. அலிமா பீவி, நூர்ஜஹான் என்னும் 2 அரிய பெண் மக்களையே அவர் பெற்றிருந்தார். அவர்களை அவர் 2 உலகங்களாக மதித்து தமது உயிரையே அவர்களின் மீது வைத்திருந்தார். அவர்களை ஊட்டி வளர்த்து கல்வி, நல்லொழுக்கம் முதலியவற்றில் பயிற்றி 2 ஒப்பற்ற நட்சத்திர சுடர்களைப் போல மதித்து பாதுகாத்து வந்ததன்றி அவர்கள்தான் தமது மேலான பாக்கியம் என்று நினைத்து நினைத்து அளவளாவியிருந்தார். இருவரையும் நெருங்கிய உறவினர்களின் புத்திரருக்கு மனம் புரிவித்தார். ஆனால் அலிமா பீபியின் கணவன் இறந்து போனான். அவர் அதை குறித்து பெரிதும் விசனத்தில் ஆழ்ந்தாராயினும் இளைய குமாரியான நூர்ஜஹானும் நைனா முகமதுவும் மனமொத்த காதலோடு வாழ்ந்து வருவதாக நினைத்து ஒருவாறு ஆறுதல் அடைந்தார். நைனா முகமது மிகவும் யோக்கியமான நடத்தை வாய்ந்தவன் என்றும் தமது புதல்வி அவனிடம் இன்புற்று வாழ்ந்து வருகிறாள் என்றும் நினைத்து பெருமகிழ்வு அடைந்தார். அந்த நிலையில் மேனகாவின் விஷயம் அவர் செவிகளில் பேரிடியைப் போல வந்து தாக்கியது. அவளை அவன் தன் வீட்டிற்கு வரவழைத்து வற்புறுத்தியதையும் அன்று அவன் வாயினாலேயே வெளிவந்த பல ரகசியங்களையும் அலிமா பீவி சொல்ல கேட்டபோது அவர் அவற்றை உண்மை என்று நம்பவில்லை. ஏதோ தவறுதலாக அவள் அந்த செய்தியை தெரிவிப்பதாக நினைத்தார். ஆனால் தமது பங்களாவில் மேனகா நோய் கொண்டு கிடந்ததையும் டாக்டர் துரைசாணி வந்து வைத்தியம் செய்ததையும் கண்ட பிறகே அவர் மனத்தில் அச்செய்தி உண்மையானதென்று பட்டது. பெருத்த வியாக்குலத்தில் ஆழ்ந்தார். தாம் எல்லாவற்றிலும் சிறந்த பாக்கியமாக மதித்து பாராட்டி வந்த தமது செல்வ பெண்கள் இருவரும் கணவன் விஷயத்தில் துர்பாகியம் உடையவர்களாக போனதை நினைத்து நினைத்து உருகி உட்கார்ந்து போனார். பெருத்த விசனத்தினால் பொன்பட்ட அவரது மனம் தமது உத்தியோகத்திலும் செல்லவில்லை. அவர் வேறு எத்தகைய சௌகரியத்தையும் தேடவில்லை. மேனகாவை பற்றியும் பெருத்த கவலை கொண்டு தமது மனத்தை முற்றிலும் அதே விஷயத்தில் செலுத்தினார். கவரி மானிலும் சிறந்த மானத்தையும் புருஷனிடம் வைத்த காதலையும் கொண்டவளான தமது புதல்வி தன் உயிருக்கு ஏதேனும் தீங்கு செய்து கொள்வாளோ என நினைத்தவராய் தாம் 3 நாட்கள் வரை துரைதன உத்தியோக சாலைக்கு வரக்கூட இல்லை. ஆகையால் தமது உத்தரவு பெற வேண்டிய காகிதங்களை பங்களாவுக்கே அனுப்பும்படி கவர்னருக்கு செய்தி அனுப்பினார். நூர்ஜஹானை பந்தோபஸ்தாக பாதுகாத்து அவள் மீதிலேயே கண்ணாக இருந்தார். தாம் நேரிலும் தமது முகமதிய புத்திரியின் மூலமாயும் அவளுக்கு தேவையான ஆறுதல்களை சொல்லி வந்தார். சாம்பசிவம், கனகம்மாள் ஆகிய இருவரும் சென்னைக்கு வந்து பல துன்பங்களில் பட்டு தஞ்சைக்கு திரும்ப சென்ற அன்றைய தினம் இரவு 8 மணி நேரமாயிற்று. பெரிய தம்பி மரக்காயர் தமது பங்களாவின் மேன் மாடியிலிருந்த ஒரு சிங்காரமான அறையில் சோபாவின் மீது உட்கார்ந்திருந்தார். பெருத்த ஹூக்கா ஒன்று நெடுந்தூரத்திற்கப்பால் இருந்தது. பட்டு துணியால் அமைக்கப்பட்ட அந்த ஹூக்காவின் காம்பு அனுமாரின் வாளை போல வளர்ந்து சுருண்டு சுருண்டு அவர் இருந்த சோபாவிற்கு வந்திருந்தது. பங்களாவில் இருந்த சம்பங்கி, ரோஜா முதலிய புஷ்பங்களின் பரிமள கந்தத்தை சுமந்து உட்புறம் நுழைந்து வீசிய கடற்காற்றின் இனிமையால் பரவசமடைந்த மரக்காயர் அப்போதைக்கப்போது ஹூக்காவின் காம்பை வாயில் வைத்துக்கொண்டு குடுகுடு குழுக்குழு குடுகுடு குழுக்குழுவென்று ஓசை செய்து பிரம்மானந்த சாகரத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் சொக்கி போய் ஆனந்த சாகரத்தில் நீந்துவன போல தோன்றின. வெளி தோற்றத்திற்கு
அவர் இன்பத்தில் ஆழ்ந்திருப்பதாய் தோன்றினும் உண்மையில் அவர் மனது பெருத்த அல்லல்களின் திரள்களினால் உழப்பப்பட்டு மிக்க சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தது. மாறி மாறி ஹூக்காவுடன் சம்பாஷணை செய்வதும், எதிரில் இருந்த ஒரு நாற்காலியில் துயரமே வடிவாக உட்கார்ந்திருந்த நூர்ஜஹானிடம் ஏதோ விஷயங்களை பற்றி மொழிவதுமாயிருந்தார். பெரிய தம்பி மரக்காயர் நூர்ஜஹானை பார்த்து, எல்லாம் சரிதான், விபி ஹாலில் நாடகம் பார்க்க அழைத்து கொண்டு போவதாய் குமாஸ்தா சாமாவையரும் வக்கீலின் அக்காளும் பாசாங்கு செய்து அங்கப்ப நாயக்கன் தெருவில் உள்ள நமது வீட்டிற்கு தன்னை அழைத்து கொணர்ந்து ரகசியமான ஒரு அறையில் விட்டதாக இந்த பெண் சொன்னாள் என்றாயே. இவள் அங்கு வந்ததை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று வினவினார். அதற்கு நூர்ஜஹான், அறையில் விட்ட பிறகு குமாஸ்தாவும் வக்கீலின் அக்காளும் மிகவும் அவசரமாக அறைகளின் வழியாய் நுழைந்து வெளிப்பட்டதை தற்செயலாக அக்காள் பார்த்துவிட்டாள். உடனே அவளுக்கு பெருத்த சந்தேகம் தோன்றிவிட்டது. விஷயத்தை என்னிடம் வெளியிட்டாள். நான் முதலில் இதை பற்றி எவ்விதமான கெட்ட யூகமும் செய்யவில்லை. என்றாலும் அந்நியரான அவர்கள் இரவு 9 மணிக்கு நமது வீட்டிற்குள் வந்ததும் மிகவும் அச்சம் கொண்டவரைப் போல விரைந்து ஓடியதும் ஆச்சரியத்தை உண்டாக்கின. ஆகையால் நானும் அக்காளும் மெல்ல நடந்து உட்புறத்தில் உள்ள அறைகளையெல்லாம் பார்த்து கொண்டு போனோம். ஓர் அறையின் கதவுகள் யாவும் வெளிப்புறத்தில் தாளிடப்பட்டிருந்தன. ஆனால் அதற்குள் வெளிச்சமும் மனிதர் சம்பாஷித்த குரலும் உண்டாயின. நாங்கள் சந்தேகப்பட்டு கதவுகளின் இடுக்கால் உட்புறம் பார்த்தோம். இந்த பெண் தனிமையில் நின்று தவித்துக் கொண்டிருந்தாள். உங்களுடைய மருமக பிள்ளை இவளிடத்தில் தகாத சொற்களை கூறிக்கொண்டிருந்தார். அப்புறம்தான் மற்ற சங்கதிகள் வெளிவந்தன என்றாள். அதை கேட்ட பெரிய தம்பி மரக்காயர், நடந்த காரியங்களை நினைக்க நினைக்க இவைகளெல்லாம் எனக்கு பெருத்த அதிசயமாகவே இருக்கின்றன. இந்த குமாஸ்தாவும் வக்கீலின் அக்காளும் சேர்ந்து கொண்டு எவ்வளவு சாமர்த்தியமாக காரியம் செய்திருக்கிறார்கள். நாடகம் பார்க்க பெண்ணை அழைத்து கொண்டு போவதாக சொல்லி பெண்ணை ஏமாற்றி நம்முடைய வீட்டில் கொணர்ந்து விட்டதும், புருஷன் உண்மையை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்படி நாடகக்காரன் எழுதியதைப் போல பொய்க் கடிதம் எழுதி பெட்டியில் வைத்திருந்ததும் சாதாரணமான ஜனங்கள் செய்ய தகுந்த காரியங்களா? அவர்கள் எதற்கும் துணிந்த பெருத்த ஆசாமிகள். ஆகா, கடிதத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் டாக்டர் துரைசாணி சொன்னாள் என்றாயே, அவளுக்கு இந்த ரகசியம் எல்லாம் எப்படி தெரிந்தது? அதற்கு நூர்ஜஹான், துரைசாணி நேற்று மாலை 7 மணிக்கு இங்கே வந்தாள். மோட்டார் வண்டியில் அறைப்பட்ட மனிதரை பற்றி அப்போது பிரஸ்தாபம் ஏற்பட்டது. அந்த மனிதரே இந்த பெண்ணின் புருஷன் என்பது உடனே தெரிய வந்தது. தனது புருஷனுக்கு நேர்ந்த விபத்தை கண்டு பொறாமல் இந்த பெண் மூர்ச்சித்து விழுந்தாள். இவளுக்கு தேவையான மருந்தை கொடுத்துவிட்டு துரைசாணி அவசரமாக வைத்தியசாலைக்கு போய்விட்டாள். இன்று காலையில் இந்த பெண்ணின் தகப்பனாரான தஞ்சாவூர் டிப்டி கலெக்டரும் அவருடைய தாயாரும் சாமாவையரும் அங்கே வந்து வண்டியில் அறைப்பட்டவரை பார்த்தார்களாம் என்றாள். உடனே பெரிய தம்பி மரக்காயர், ஆ, என்ன ஆச்சரியம், இவள் சாம்பசிவ ஐயங்காருடைய பெண்ணா என்று கேட்டார். ஆம் என்று மறுமொழி கூறினாள் நூர்ஜஹான். அதற்கு பெரிய தம்பி மரக்காயர், அவர் யார் என்பது உனக்கு தெரியுமா? நான் சேலத்தில் கஜானா டிப்டி கலெக்டராக இருந்தபோது அவரும் சேலத்தில் டிப்டி கலெக்டராக இருந்தவர். ஆகா, அவர் மகா யோகியர் அல்லவா? அவரை போன்ற பரிசுத்தமான மனிதர் ஒருவரும் கிடைக்க மாட்டார்களே. அவர் என்னுடைய அந்தரங்க நண்பர் அல்லவா? அடடா, அவருடைய பெண்ணா இந்த குழந்தை? என்ன துர்பாக்கியம்! நான் சேலத்தில் இருக்கும்போது அவருடைய வீட்டில் இந்த குழந்தையை பார்த்திருக்கிறேன். அவர் இந்த குழந்தையை எவ்வளவோ அருமையாக வளர்த்தாரே. கடைசியில் இந்த துஷ்டர் வீட்டிலா கொண்டு வந்து கொடுத்தார். ஆகா, அவருடைய தாயாரைப் போல நல்ல பெண் பிள்ளை உலகத்தில் இருப்பது சந்தேகம். அந்த அம்மாள் மகா விவேகி. அப்படியானால் அவர்கள் இந்த ஊருக்கு வந்திருந்தார்களா என்று விசாரித்தார். அதற்கு நூர்ஜஹான், அவர்கள் இன்று காலையில் வைத்தியசாலைக்கு வந்து மாப்பிள்ளையை பார்த்தார்களாம். அவர்களுக்கு 15 நிமிஷ நேரம் சாவகாசம் கொடுக்கப்பட்டதாம். அவ்வளவு நேரமும் விசனித்து அழுதே தீர்த்தார்களாம். கூடவிருந்த குமாஸ்தா சாமாவையர் மாப்பிள்ளை நேற்று அணிந்திருந்த சட்டையிலிருந்து 2 கடிதங்களை எடுத்து டிப்டி கலெக்டரிடம் கொடுக்க அவரும் அம்மாளும் படித்தார்களாம். உடனே இருவரும் மிகவும் ஆத்திரமடைந்து பைத்தியம் கொண்டவர்களைப் போல மாறி அவ்விடத்தை விட்டு வெளியில் போய்விட்டார்களாம். அங்கே நியமிக்கப்பட்டிருந்த வெள்ளைக்கார தாதி
இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாளாம். டாக்டர் துரைசாணி வந்ததும் அவளிடம் விஷயத்தை தெரிவித்தாளாம். உடனே துரைசாணி அந்த கடிதங்களை எடுத்து அவற்றில் எழுதப்பட்டிருந்த விவரங்களை அறிந்து கொண்டாளாம். இன்று மாலையில் சாமாவையர் திரும்பவும் வைத்தியசாலைக்கு வந்தாராம். துரைசாணி அவரை தனிமையான ஒரு இடத்திற்கு அழைத்து போய் தந்திரமாக விசாரித்தாளாம். அவர் முதலில் சரியான மறுமொழி கொடாமல் தயங்கினாராம். பிறகு துரைசாணி கடிதங்களை காட்டி கேட்க அவர் எல்லா விஷயங்களையும் தெரிவித்தாராம். கடிதங்களில் எழுதப்பட்டிருந்த சங்கதிகள் நிஜமானவை என்றும், இந்த பெண் நாடகக்காரனோடு ஓடிப்போய்விட்டாள் என்றும், கடிதங்களை இவளுடைய பெட்டியிலிருந்து எடுத்த புருஷன் அவமானத்தினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் மோட்டார் வண்டியின் கீழ் தாமே போய் விழுந்தார் என்றும் சாமாவையர் சொன்னாராம். அதற்கு பெரிய தம்பி மரக்காயர், ஆகா, என்ன தந்திரம், என்ன தந்திரம்! அவர்களே எல்லாவற்றையும் செய்துவிட்டு பெண்ணின் மேல் பழியை போட்டுவிட்டார்களே! அப்பா, மகா மோசக்காரர்கள்! பெண் இருக்கும் சங்கதியை துரைசாணி ஒருவேளை சாமாவையருக்கு சொல்லியிருப்பாளோ என்று மேலும் விசாரித்தார். அதற்கு நூர்ஜஹான், இல்லை இல்லை, அதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எவரிடமும் அவள் சொல்லவே மாட்டாள் என்றாள். உடனே மரக்காயர், அவர் பிழைப்பாரா? துரைசாணி என்ன சொன்னாள்? அதற்கு நூர்ஜஹான், அவர் இன்னும் கண்ணை கூட திறக்கவில்லையாம். அங்கே அவருடைய நிலைமை அப்படி இருக்கிறது. இங்கே இந்த பெண் இருக்கும் நிலைமையோ பரிதாபகரமாக இருக்கிறது. உட்கார நினைத்து படுக்கையை விட்டு எழுவாளானால் மயங்கி குப்புற விழுந்து விடுகிறாள். இவளுடைய நிலைமையை காண கல்லும் கரைந்துருகும், கட்டைகளும் வாய்விட்டு புலம்பும். தன் புருஷனே வண்டியில் அறைப்பட்டவர் என்பதை அறிந்தவுடன் இவளுடைய உயிர் அநேகமாய் போய்விட்டது. துரைசாணியின் பெரும் முயற்சியால் உயிர் நிற்கிறது. இந்த நிலைமையில் இவள் தன்னுடைய புருஷனை பார்க்க வேண்டுமென்று பதறுகிறாள். தான் பார்ப்பதற்குள் அவர் உயிர் துறந்து விடுவாரோ என்று துடிதுடிக்கிறாள். அதே பித்தாக நிமிஷத்துக்கு நிமிஷம் வேண்டி கெஞ்சுகிறாள். கடிதங்களை பற்றிய விவரங்களை நாங்கள் இவளிடம் தெரிவித்தோம். புருஷன் இவள் மேல் அருவருப்பு கொண்டிருப்பதாயும், இப்போது அவரை பார்த்தால் அவர் ஆத்திரப்படுவார் என்றும், அதனால் இந்த ஈனஸ்திதியில் அவருடைய உயிருக்கே மோசம் வந்துவிடும் என்றும் துரைசாணி சொன்னாள். கடிதங்களின் வரலாற்றை கேட்டு அவள் இடியோசையை கேட்ட நாகமென திடுக்கிட்டு கலங்கினாள். இந்த அபவாதத்திற்கு ஆளான பின் தான் உயிரை வைத்துக் கொண்டிருக்க கூடாதென்றும், அவரை ஒரு முறை பார்த்துவிட்டு அவருடைய காலடியிலேயே விழுந்து உயிரை விட்டுவிட வேண்டுமென்றும், தன்னை அவரிடம் அழைத்து போகும்படியும் சொல்லி மன்றாடுகிறாள். இவளை கண்டால் அவர் பிழைக்க மாட்டார் என்றும், இல்லையானால் பிழைத்து கொள்ளலாம் என்றும், வீணில் ஆத்திரப்பட்டு அவரை கொல்லக்கூடாதென்றும் துரைசாணி வற்புறுத்தி சொல்கிறாள். நோயாளியான தன்னையும் கொண்டு போய் அவருக்கு அருகில் ஒரு படுக்கையில் விட்டு வைத்தால் அவரை பார்த்து கொண்டு அருகிலாயினும் இருப்பேன் என்று இவள் சொல்கிறாள். அப்படி செய்வது இருவருக்கும் ஆபத்தானதென்றும், இன்னும் ஒரு வாரமாகிலும் கழியும் முன் இவளை அழைத்து போவது பிசகென்றும் துரைசாணி முடிவாக சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் மிகவும் ஏங்கி போய் சோர்ந்து படுக்கையில் விழுந்துவிட்டாள். என்ன செய்வதென்பது தோன்றவில்லை. அது சகிக்க முடியாத காட்சியாக இருக்கிறது என்றாள். அப்போது தந்தை மகள் ஆகிய இருவரது தேகங்களும் பதறின. இருவரது கண்களில் நின்றும் கண்ணீர் வழிந்தது. மேலும் பேச மாட்டாமல் விசனத்தினால் உருகி இருவரும் உட்கார்ந்து போயினர். பெரிய மரக்காயர் மிகவும் வருந்திய குரலில், ஆகா, காதால் கேட்க சகிக்கவில்லையே! மனிதருக்கு இப்படியும் ஆபத்து வருமோ? இன்னதை செய்வதென்பது தோன்றவில்லையே என்றார். உடனே யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு நூர்ஜஹானை நோக்கி, அம்மா, நாம் ஒரு காரியம் செய்யலாம். இன்று வந்த டிப்டி கலெக்டர் எந்த இடத்தில் தங்கியிருக்கிறார் என்பதை நாளைக்கு காலையில் சாமாவையர் மூலமாக அறிந்து கொண்டு அவரிடம் போய் விஷயங்களை சொல்லி பெண்ணையும் அவரிடம் ஒப்புவித்து விடுவோம். அதுதான் சரியான காரியம் என்றார். நூர்ஜஹான் மிகுந்த விசனத்தோடு அவரை பற்றியும் துரைசாணி சாமாவையரிடம் கேட்டாளாம். அவர் திரும்பி ஊருக்கு போய்விட்டாராம். இன்று காலையிலேதான் அவர் இந்த ஊருக்கு வந்தாராம். அவருக்கு உத்தியோக விஷயத்தில் பெருத்த ஆபத்து வந்துவிட்டதாம். அவர் இன்று வைத்தியசாலைக்கு வரும்போது நடு வழியிலிருந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவரை இறங்க செய்து உள்ளே அழைத்து போனார்களாம். கமிஷனர் துரை தஞ்சை கலெக்டர் துரையிடத்திலிருந்து வந்திருந்த தந்தி உத்தரவை அவரிடம் கொடுத்தாராம்.
அதில் அவரை வேலையிலிருந்து நீக்கி வைத்திருப்பதாக உத்தரவு செய்யப்பட்டிருந்ததாம். அதை வாங்கி கொண்ட பின் அவர் வைத்தியசாலை, நாடகக்காரன் வீடு முதலிய இடங்களுக்கு போனாராம். நேற்று ராத்திரி அவருடைய வீட்டில் பெருத்த கொள்ளை நடந்ததாகவும் அவருடைய மனைவி கடுமையாக அடிபட்டு கிடப்பதாகவும் தந்தி வந்ததாம். உடனே அவரும் அவருடைய தாயாரும் புறப்பட்டு போய்விட்டார்களாம் என்றாள். அதை கேட்ட பெரிய தம்பி மரக்காயரது தேகம் கிடுகிடு என்று ஆடியது. அவர் பெருத்த வியப்பும் திகைப்பும் அடைந்தார். ஆ, என்ன ஆச்சரியம்! இது உண்மைதானா? ஒரு மனிதருடைய தலையின் மேல் இத்தனை இடிகள் விழுமோ? அவருக்காவது வேலை போவதாவது? அவர் எவ்விதமான குற்றமும் செய்ய மாட்டாரே. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் உத்தரவு கொடுத்தார்களாம் என்று கேட்டார். அதற்கு நூர்ஜஹான், பீட்டர் சாலையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தார்களாம். அதன் விவரம் தெரியவில்லை என்றாள். அதை கேட்ட பெரிய தம்பி மரக்காயர் மிகவும் ஆழ்ந்து யோசனை செய்தார். தமது ஹூக்காவின் காம்பை வாயில் வைத்து வலுவாக 4-5 முறை இழுத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு 5 நிமிஷ நேரம் நிஷ்டையில் இருந்தார். பிறகு ஏதோ நினைவை கொண்டு திடுக்கென்று எழுந்து எதிரில் இருந்த ஒரு மேஜைக்கு சென்றார். டெலிபோன் என்னும் செய்தி அனுப்பும் கருவி அதன் மீது இருந்தது. அதை எடுத்து வாயிலும் செவியிலும் வைத்துக்கொண்டு பீட்டர் சாலை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த சமய சஞ்சீவி ஐயருடன் பேசினார். உடனே புறப்பட்டு தமது பங்களாவுக்கு வரும்படி ஐயரிடம் சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து தமது ஆசனத்தை அடைந்தார். என்ன செய்வதென்பது தோன்றவில்லை. இந்த பெண்ணின் தகப்பனார் இங்கிருந்தால் அவரிடம் பெண்ணை ஒப்புவித்து விடலாம். நம்முடைய கவலையெல்லாம் தீர்ந்து போகும். அவரோ ஊருக்கு போய்விட்டார். இவளுடைய புருஷன் வீட்டில் கொண்டு போய் விடுவோமானால் இவளுடைய நாத்திமார்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஒரு கால் சேர்த்து கொண்டாலும் இந்த நிலைமையில் விஷமிட்டு கொன்றாலும் கொன்று விடுவார்கள். வைத்தியசாலையில் உள்ள புருஷனோ இன்னும் கண்ணை கூட திறக்கவில்லை. பிழைப்பதே சந்தேகமாக இருக்கிறது. அவர் கொஞ்சம் தேறி குணமடைந்தாலும் இவளை பார்த்தால் அவருக்கு பெருத்த ஆத்திரம் உண்டாவது நிச்சயம். அது அவருடைய தேகத்திற்கு தீங்கை விளைவிக்கும். இப்போது நாம் என்ன செய்வதென்பது தோன்றவில்லை என்றார் பெரியவர். அதை கேட்ட நூர்ஜஹான், இவள் இதற்கு முன் பாலை ஆகிலும் கொஞ்சம் குடித்தாள். இப்போது தன்னுடைய புருஷனை காண வேண்டும் என்னும் கவலையில் பாலும் வேண்டாம் என்று விலக்கிவிட்டாள். இவள் இப்படியே 2 நாட்கள் இருந்தால் இவ்விடத்திலேயே உயிரை விட்டுவிடுவாள் போலிருக்கிறது. இது நமக்கு பெருத்த வதையாக இருக்கிறது. பார்க்க சகிக்கவில்லை. என்னை காணும் போதெல்லாம் இவள் கெஞ்சி மன்றாடுவாள். என் மோவாயை பிடித்து வேண்டிக் கொள்கிறாள். எப்படியாகிலும் தான் தன்னுடைய புருஷனை பார்க்க வேண்டும் என்கிறாள். பைத்தியம் கொண்டவளைப் போல பிதற்றுகிறாள் என்றாள். பிறகு இருவரும் சிந்தனையில் ஆழ்ந்து தம்மை மறந்து 10 நிமிஷ நேரம் மௌனமாக இருந்தனர். அப்போது ஒரு வேலைக்காரி அவ்விடத்திற்கு வந்து வெளியில் பைசைக்கிளில் யாரோ ஒருவர் வந்திருப்பதாகவும் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று சொன்னதாகவும் கூறினாள். மரக்காயர், அவரை கச்சேரி மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு வா என்று கூறி அவளை அனுப்பிவிட்டு எழுந்து வெளியில் சென்று தாம் கச்சேரி செய்யும் உத்தியோக மண்டபத்திற்கு போய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அடுத்த நிமிஷம் சமய சஞ்சீவி ஐயர் தோன்றி மரக்காயருக்கு வணக்கமாக சலாம் செய்து மரியாதையாக நின்றார். உடனே மரக்காயர் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளும்படி அன்போடு ஐயரை உபசரிக்க அவர் மிகவும் தயங்கி கடைசியில் ஒரு விசிப்பலகையின் மீது உட்கார்ந்து கொண்டார். மரக்காயர் சென்னை துரைதனத்தில் யாவற்றையும் படைத்து காத்தழிக்கும் மும்மூர்த்திகளான பெருந்தெய்வங்களில் ஒருவராதலால் அற்ப உத்தியோகஸ்தரான தம்மை அவர் அவ்வளவு தூரம் மதித்து அழைப்பதன் காரணம் என்னவோ என்று ஐயமுற்று சஞ்சீவி ஐயர் பெரிதும் கலக்கமும் அச்சமும் அடைந்து வந்திருந்தார். தாம் ஏதாகிலும் குற்றம் செய்து விட்டோமோ என்று கவலை கொண்டார். அப்படியிருந்தால் தமது மேலதிகாரியின் மூலமாக அன்றோ அத்தகைய உத்தரவு அனுப்பப்பட வேண்டும் என்று நினைத்து குழப்பமும் பலவாறான சஞ்சலங்களையும் அடைந்து மரக்காயர் எந்த விஷயத்தை பற்றி பேசப் போகிறாரோ என்று ஆவல் கொண்டு அவரது வாயை பார்த்த வண்ணம் இருந்தார். முதலில் அவர் தம்மை காணும் போதே தம் மீது விழுந்து கடித்து விடப்போகிறார் என்று நினைத்து வந்தார். ஆனால் அவர் தம்மை நாற்காலியில் அமரும்படி அன்போடு உபசரித்ததை காண சஞ்சீவி ஐயரின் மனது ஒருவாறு அமெரிக்கை அடைந்தது. என்றாலும் அவ்வளவு உயர்வான பதவியில் இருக்கும் பெரிய மனிதர் தம்மை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தின் பொருட்டே வரவழைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார்.
அடுத்த நிமிஷத்தில் மரக்காயர், ஐயரே, இன்று காலையில் தஞ்சாவூர் டிப்டி கலெக்டர் சாம்பசிவ ஐயங்கார் உம்முடைய ஸ்டேஷனுக்கு வந்தாரா என்றார். அதை கேட்ட சஞ்சீவி ஐயர் மேலும் துணிவடைந்தவராய், ஆம், வந்தார் என்றார். அதற்கு பெரிய மரக்காயர், என்ன காரணமாக வந்தார்? உடனே சஞ்சீவி ஐயர், நேற்று ராத்திரி தஞ்சாவூர் கலெக்டரிடமிருந்து போலீஸ் கமிஷனருக்கு ஒரு தந்தி வந்தது. டிப்டி கலெக்டர் சாம்பசிவ ஐயங்கார் இன்று காலையில் எழும்பூரில் இறங்கி தொளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் உள்ள வக்கீல் வராகசாமி ஐயங்கார் வீட்டிற்கு வருவார் என்றும், அவர் ரஜா இல்லாமல் 2 முறை பட்டணத்திற்கு வந்த குற்றத்திற்காகவும், பொய்யான செலவு பட்டி தயாரித்து சர்க்கார் பணத்தை வாங்கிக் கொண்ட குற்றத்திற்காகவும், லஞ்சம் வாங்கின குற்றத்திற்காகவும் தமது விசாரணை முடியும் வரையில் அவரை வேலையிலிருந்து நீக்கி வைத்திருப்பதாகவும், அவர் உடனே தஞ்சாவூருக்கு வந்து தமது சீல் முதலியவற்றை கஜானா டிப்டி கலெக்டரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்றும், இந்த செய்தியை கமிஷனரே நேரில் அவருக்கு அறிவித்து அவரிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்றும் அந்த தந்தியில் கலெக்டர் எழுதியிருந்தார். 4 நாட்களுக்கு முன் அவர் இந்த ஊருக்கு வந்து தம்முடைய பெண்ணை ரகசியமாக அழைத்து போனாராம். அதன் விவரத்தை பற்றி வக்கீல் வீட்டிலும் விசாரணை செய்து கிடைக்கக்கூடிய சாட்சியத்தையும் அனுப்பும்படி தந்தியில் கமிஷனருக்கு தனியாக கலெக்டர் எழுதியிருந்தார். நான் இன்று காலையில் அவருடைய வீட்டிற்கு போய் விசாரணை செய்தேன். டிப்டி கலெக்டர் 4 நாட்களுக்கு முன் வந்தது உண்மையானதென்று வக்கீலின் அக்காள் சொன்னாள். அவர்களுக்கு நண்பரான அடுத்த வீட்டு சாமாவையரும் அதற்கு அனுகூலமாக வாக்குமூலம் கொடுத்தார். இருவரின் வாக்குமூலங்களையும் டிப்டி கலெக்டர் கையெழுத்தையும் இன்று நாங்கள் தஞ்சாவூர் கலெக்டருக்கு அனுப்பிவிட்டோம் என்றார். பெரிய மரக்காயர் பெரிதும் வியப்படைந்து, என்ன ஆச்சரியம்! ஒரே அம்பினால் 2 பட்சிகளை கொன்றிருக்கிறார்களே! மூளை இருந்தாலும் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? கடிதங்களை எழுதி இங்கே வைத்துவிட்டு தஞ்சாவூர் கலெக்டருக்கும் எழுதியிருக்கிறார்கள் போலிருக்கிறது. இந்த மாதிரியான அற்புதத்தை நான் இதுவரையில் காதாலும் கேட்டதில்லை. பலே பலே, அது இருக்கட்டும். வராகசாமி ஐயங்கார் மோட்டார் வண்டியில் அறைப்பட்டு வைத்தியசாலையில் இருப்பது உமக்கு தெரியுமா என்று விசாரித்தார். அதற்கு சஞ்சீவி ஐயர், தெரியும், அதையும் சாமாவையரிடம் கேள்விப்பட்டேன். மாமனாரின் மேல் கோபமாக வக்கீல் கடற்கரைக்கு போனபோது வண்டி ஏறிவிட்டதென்று சாமாவையர் சொன்னார். அதற்கு பெரிய மரக்காயர், ஓஹோ, உம்மிடம் ஒரு விதமாகவும் டாக்டர் துரைசாணியிடம் வேறு விதமாகவும் சொல்லி இருக்கிறாரோ? சரிதான், எல்லாம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அது இருக்கட்டும். உம்மிடம் நான் சில ரகசியங்களை தெரிவிக்கிறேன். ஆனால் நான் உத்தியோக முறையில் அவைகளை தெரிவிக்கவில்லை. உம்மை ஒரு நண்பராக மதித்து உம்மிடம் விஷயங்களை சொல்கிறேன். நீர் எனக்கு சில உதவிகள் செய்ய வேண்டும். செய்வீரா? அதற்கு சஞ்சீவி ஐயர், கேவலம் சேவகனான என்னை தாங்கள் இவ்வளவு தூரம் மதித்து அழைத்து சரிசமமாக உட்கார வைத்து உத்தரவு கொடுப்பதை பெருத்த அதிர்ஷ்டமாகவே நான் நினைக்கிறேன். விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். என்னால் என்ன காரியமாக வேண்டுமோ அதை நான் உடனே செய்து முடிக்கிறேன். தங்களுக்கு புலிப்பால் தேவையானாலும் உடனே கொண்டு வருவேன் என்று உறுதியாக கூறினார். அந்த உறுதியான மொழியை கேட்ட பெரிய தம்பி மரக்காயர் மிகவும் நம்பிக்கையடைந்தார். சஞ்சீவி ஐயரோடு அரை நாழிகை வரையில் ரகசியமாக பேசி மேனகாவின் பெட்டியிலிருந்து அகப்பட்ட கடிதங்கள் முதலிய பல விஷயங்களை அவரிடம் தெரிவித்து மேல் ஆக வேண்டியவற்றிற்கு அவரது யோசனைகளை கேட்டும் தமது எண்ணங்களை வெளியிட்டும் இருந்தார். முடிவாக சஞ்சீவி ஐயர், கவலை வேண்டாம், தாங்கள் சொன்னபடி காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு சலாம் செய்து விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். பெரிய தம்பி மரக்காயர் எழுந்து நூர்ஜஹானிடம் விரைவாக சென்றார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.